ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பீட்ரூட் சாப்ஸ் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மிளகு, தனியா, சோம்பு, பட்டை, லவங்கம், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2-3 பல்லு தேங்காய் ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காமையும் பண்ணலாம். நான் ஒரு 2-3 பல்லு தேங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போது பீட்ரூட்டை இந்த மாதிரி ஸ்லைசஸாக போட்டால் தான் சாப்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைசஸாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியன், 2 டொமேட்டோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பீட்ரூட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போயும் நம்ம மசாலாலேயே சேர்த்து அரைச்சிட்டதுனால இதில் நான் போடல. இதுலேயும் போடணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், நல்லது தான். இப்போது பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அந்த மசாலா நல்லா ஆறியிருக்கும். அந்த மசாலாவை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம ஆற வச்சுருந்த மசாலாவை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த மசாலாவை இதில் நம்ம சேர்த்து நல்லா இதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாரில் இருக்கிறதையும் கொஞ்சம் நல்லா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் நல்லா கலந்து அந்த தண்ணியும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தாலோ இல்லை காரம் கம்மியாக இருந்தாலோ, நம்ம காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளெயின் சில்லி பவுடரை ஆட் பண்ணலாம். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. ஒரு 2-3 விசில்ஸ் விட்டால் நல்லா இந்த மாதிரி நமக்கு பீட்ரூட் சாப்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கும். கலரும் கன்சிஸ்டன்சியும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பீட்ரூட் சாப்ஸையும் போட்டு ஒரு கிளறி எடுத்துடலாம். டேஸ்டியான பீட்ரூட் சாப்ஸ் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, ஏன்னா இது நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ.